வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கலக்கலா ஒரு கலகலா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கலகலா செய்கிறதுக்கு 300 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதை பவுலில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு டீஸ்பூன் வெண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும். நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ மாவு இந்த மாவை 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். மூணு பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை எடுத்து நான் வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் ஃபுட் கலர் க்ரீன் கலர் கலந்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் போட்டு இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பங்கு எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆரஞ்சு போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் போட்டு அதையும் தனியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு கலகலா செய்ய போகிறேன். ஒரு பங்கு வெள்ளையாகவே இருக்கட்டும். இப்போ வாங்க எப்படி இது ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு, மேல் மாவு அரிசி மாவு போட்டிருக்கேன். போட்டு இப்போ க்ரீன் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை திரட்டிக்கிறேன். இப்போ திரட்டியாச்சு சப்பாத்தி மாதிரி. இப்போ இதை டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை கலர் மாவெல்லாம் போட்டாச்சு டைமண்டு. இப்போ ஆரஞ்சு கலரும் ஒயிட்டும் போட்டுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ 3 கலர் மாவும் கலகலா கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கலகலா போட்டு பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த நுரையெல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் கலந்துடணும். நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்குவாங்க. இப்போ ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் அதை.
3 கலரும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 300 மாவுக்கு நான் 400 சர்க்கரை எடுத்துருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கும். இது கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்கணும். கம்பி பதம் வந்துருச்சு பாகு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கலாகலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகு எடுத்து ஊற்றி குலுக்கி விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனாலும் இது இப்படியே வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆறுற வரைக்கும் அந்த பாகு. இல்லைன்னா அப்படியே போய் செட் ஆகிடும். மொத்தையாக ஒரு இடத்துல நின்றுடும், உதிரியாக வராது. அதனால் அப்படி கலந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும் பாகு செட் ஆகிற வரைக்கும். சூப்பராக கலகலா ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாவு போட்டு கலர்னோன்னே இந்த மாதிரி தான் வெள்ளை வெள்ளையாக பூத்து போகும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.